ஹலோ காய்ஸ், நம்மளும் இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு பிஆர் மேட்ச் பண்ணோம். நம்ம டீம் வந்துட்டு நம்மளை பீக்கில் இறக்கி விட்ருவாரு. சரி எப்படியும் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு தார்கன்லாம் இருந்தது, வா தைரியமாக போய் அட்டாக் ஆடலான்ட்டு போய் ஆடும்போது இங்கே ஒரு எனிமி இருப்பான். டப்புன்ட்டு அவனை டேமேஜ் போட்டால் க்ளோவில் போட்டுருவான். டே எனக்கு ஆட நீ இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் ஏறி போய் அடிச்சுட்டு அவனை கில்லை கிளியர் பண்ணுறேன். இவனோட டீம் வந்து நம்மளை போட்டு தள்ளுவானுங்க இந்த தண்டை. சரி அப்படியே நம்ம நெக்ஸ்ட் இடம் அப்படியே வந்து கிரேவேடு தான் நம்ம ஜம்ப் ஆகும். கிரேவேடு ஜம்ப் ஆனால் இங்கே லூட்டில் அடிச்சுட்டு வந்துட்டு சரி அப்படியே நம்ம அப்சர்வேஷன் ஜம்ப் ஆகலான்ட்டு ஜம்ப் ஆகும்போது அந்த தண்டை கரெக்டாக அது மேலே இறங்கலான் தான் பார்ப்பேன். ஆனால் லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சரி அப்படியே இங்கேருந்து பார்த்தா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எனிமி வந்து சுட்டு நிற்பான். நம்ம விடுவோமா டப்புன்ட்டு போட்டு அடின்னு அடித்து நாக் பண்ணுறோம். நாக் பண்ணிவிட்டு சரி கில்லை கிளியர் பண்ணிடலான்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போவோம். பின்னாடி போகும்போது இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைட்லேயே சண்டை போய் நிற்பான். சரி இந்த சைடு போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இங்கே பார்த்தா இவனுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் கொடுப்போம். டேமேஜ் கொடுத்தோன்னே க்ளோவல் போட்டுருவாங்க. நம்ம க்ளோவெல்லாம் உடச்சி அவனை நாக் பண்ணுறோம். திருப்பியும் க்ளோவல் போட்டோன்னே க்ளோவெல்லாம் உடச்சிட்டு கிளியரும் பண்ணுறோம். கிளியர்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேறு என்ன எனிமி இருக்கானா போய் செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தா வேறு எந்த எனிமே இல்லாதனால நம்ம அந்த சைடு போயிட்டு பார்ப்போம்டா வாடான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போவோம். போனால் இந்த சைடு வந்து நம்ம டீம்மேட் அடிக்கிறது ஒருத்தன் ஓடி வருவான் பையன். சரி அவனே போட்டு அடித்து நாக் பண்ணுறோம். நாக்கெலாம் பண்ணிட்டு வருமா சரி கில்லெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணும்போது அவன் டீம்மேட்டை வரதை பார்ப்பேன். சரி அவனை அடிக்கலான்னு பார்த்தா அவன் இன்னும் வெளியே கூட வரல. சரி கொஞ்சம் கிட்ட போய்டுவான்னு சொல்லிட்டு கிட்ட போனோன்னு கரெக்டாக வெளியே வருவான். அவனை அடித்து நாக் பண்ணுறோம். நாக்கெலாம் பண்ணி கிளியர்லாம் பண்ணிட்டு வந்துடுவோமா இங்கே லூட்டெல்லாம் அடிச்சு நிற்போம். லூட் அடிக்கும் போது நம்ம டீமை வந்து லூட் அடிச்சு ப்ரோ இங்கே என்ன வேறு என்ன எனிமி இருக்கான பாருன்னு சொல்லி நிற்பார். கரெக்டாக மலைக்கு மேலேருந்து நம்ம டீம் மட்டும் போட்டு அடிப்பான். சரி இரு ப்ரோ நான் அதை சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு போவேன். அதுக்குள்ளே நம்ம டீம் மட்டும் நாக் ஆகிடுவார். ப்ரோ எப்படியாச்சும் அவர் அடிச்சிட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம டீம் மட்டும் சொல்லி நிற்பார். ப்ரோ நானும் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து நம்ம கவனிக்கூட இல்லை டப்புன்னு போட்டு ஒரு நாக்கை போட்டுருவோம். நாக்கெலாம் பண்ணிட்டு இருக்கோமா சரி கில்லை கிளியர் பண்ணிவிட்டு அவன் வந்து லூட் அடிப்போம். லூட் அவ்வளோ இல்லாதனால சரி இங்கே இந்த எனிமி இல்லாதனால நம்ம பீமாஸ்டிக் போயிடும். பீமாஸ்டிக் போனால் கட்டிலாஸ் வந்து ஒரு எனிமி வந்து நிற்பான். சரி அவன் ஒரு A90 போட்டு ஹெட்ஷாட் அடித்து அவனே கில்லை கிளியர் பண்ணுறோம். கிளியர்லாம் பண்ணிவிட்டு சரி 4ஆம் நம்பர் ரேட் அப்படியே போவோம். ஏன்னா 4ஆம் நம்பர் ரேட்டை எனிமி இருக்கான்னு சொன்னார். சரி அதனால் அவர்கிட்ட போனோன்னே இருபுறம் நானும் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது இந்த இடத்துல திடீர்னு வந்துடுவாங்க. P90 அக்யூரேசி டப்புன்னு மாட்டில் டப்புன்னு ஒரு க்ளோவில் போட்டு இந்த இடத்துல பாடி டேமேஜ் எல்லாத்த முறை டப்புன்னு ஹெட் ஷாட் அடிச்சிருவேன். இங்கேருந்து மேலே இங்கே வேறு ஒருத்தன் அடிச்சிருவான் நம்மளை. சரி அடிச்சிட்டு கில்லு கிடைக்காதுன்னு நினச்சிருந்தா நான் பயந்துருந்தேன். அது டீமெட்டு ஹீல் பண்ணிட்டாரு. டீமெட்டு ஹீல் பண்ணோன்னே பார்த்தா கில்லு வந்துருச்சுங்க. கில்லு வந்துட்டேன்னு அப்பா இப்போ தான் சந்தோஷடான்னு சொல்லிட்டு இந்த தண்டை இறங்கினா இங்கே வந்து லாஸ்ட் டவுன் ஃபைட் வேறு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் போவோம். சரி காய்ஸ், இதுக்கும் மேலே வந்து வீடியோ இதோட முடியுது. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம இந்த மாதிரி டெய்லியும் கிராண்ட் மாஸ்டர் புஷிங் வீடியோ போடுவோம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். பை பாய் எல்லாருக்கும்.